ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மேட்டு தெரு சேனல். இது இல்லத்தரசிற்கான சின்ன ஒரு டிப்ஸ். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நம்ம பேரங்களுக்கோ நம்ம ஜாம்லாம் வாங்குவோம் இல்லையா? ஜாம் பெரும்பாலும் பாட்டிலில் தான் வரும். அது ஆஃபர்னால் ஒரு ஜாம் வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போடுவாங்க. அதுவும் பெரும்பாலும் நம்ம அந்த வாங்காமல் இருக்கவே மாட்டோம் அந்த ஜாமை. நான் அதுமாரி வாங்கி சேர்த்து தான் இந்த பாட்டிலெலாம் வச்சுருக்கோம். நம்ம டப்பா வெளியில் சாமான் கொடுத்து 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதில் இதேமாரி ஜாம் உள்ள பாட்டிலோ இல்லை ஒரு காப்பி தூளோ எதாக இருந்தாலும் ஒரு பாட்டிலில் இருக்கு இல்லையா, அதை வாங்கினோம்னா நமக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் ஜாம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற அந்த ஜாம் பாட்டிலில் வாங்கியிருக்கேன். எல்லாத்துலேயும் இந்த பாருங்க மளிகை சாமான் நம்ம தேவையான பொருள்களை கொட்டி வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது நெய் பாட்டில்லையும் சில சமயம் இந்த சாக்லேட் ஐட்டமான பாட்டில்லையும் வரும். அது வாங்கினாலும் அதுவும் ப்ரெட்டில் தடவுறது தான். அதுவும் பாட்டிலில் தான் வரும். அதுவும் வாங்கினாலும் அந்த பாட்டிலெலாம் கழுவுனாலும் சுத்தமாக இருக்கும். முக்கியமாக பாட்டிலெலாம் இந்த பாட்டிலெல்லாம் டிஷ்வாஷில் போடலாம், பயமே இல்லை. உடையாது, தெரிக்காது, அழுத்தமாகவும் இருக்கும். ஜாம் பாட்டிலெலாம் நமக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், கடுகு, மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா எல்லாம் கொட்டி வச்சுருக்க மஞ்சத்தூள், அப்புறம் சோடாப்பு, சமையல் சோடாப்பு எல்லாமே நம்ம கொட்டி வச்சுருக்குறோம். ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே கொட்டி வைக்க இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கும் ஒரே ஈவனாகவும் ஒரே கலர் மூடியாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கும் நமக்கு அழகாக இருக்கும். பொருளும் நமக்கு சேமிப்பாக இருக்கும். டப்பா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.